warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Fa'udhu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. وَتَفَقَّدَ الطَّيْرَ فَقَالَ مَا لِيَ لَا أَرَى الْهُدْهُدَ أَمْ كَانَ مِنَ الْغَائِبِينَ. ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். அல்லாஹு தஆலா நம்ல் எறும்பை குறித்து பேசுகின்றான். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் பல்வேறு உயிரினங்களை கூறி மனிதர்களுக்கு உதாரணம் காட்டுவான். அந்த அடிப்படையில் கொசுவை குறித்து பேசியிருக்கின்றான், தேனியை குறித்து பேசியிருக்கின்றான், சிலந்தியை குறித்து பேசியிருக்கின்றான். அந்த அடிப்படையில் இன்று எறும்பை குறித்தும் பேசியிருக்கின்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய படை போய்கொண்டிருக்கும் போது எறும்புகளின் தலைமை எறும்பு சொன்னதாம், சுலைமான் நபியுடைய படை வருகின்றது, உங்களை மிதித்து கொன்று விடுவார்கள், எனவே நீங்கள் எல்லாம் உங்களுடைய கூட்டுக்கு போய்கொள்ளுங்கள், உங்களுடைய அந்த புற்றுகளுக்கு நீங்கள் போய்கொள்ளுங்கள் என்று தலைமை எறும்பு சொன்னதாக அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் பதிவு செய்கின்றான். அது சொன்னதை கேட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபதபஸ்ஸம ضاحிகம் மின் கௌலிஹா, அந்த எறும்பு கூறிய கூற்றை குறித்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரித்தார்களாம். இந்த செய்தியை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் பதிவு செய்து காட்டியிருக்கின்றான். எறும்புகளுக்கு கூட தலைமை எறும்பு எல்லாம் இருக்கின்றது. அவைகள் கூட ஒரு நிர்வாகத்தை எல்லாம் போட்டு தலைமை ஒன்றை ஏற்படுத்தி அந்த தலைமை சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு கட்டுப்படக்கூடியதாக இருந்திருக்கின்றது. அந்த தலைமை எறும்பு எந்த பாதையில போகுதோ அந்த பாதையில தான் பின்னால் செல்லக்கூடிய எறும்புகளும் போகும். நல்லா கவனிச்சா தெரியும். தலைமை எறும்பை பின்பற்றக்கூடிய அந்த எறும்பு தலைமைத்துவத்தை பின்பற்ற வேண்டும், தலைமையின் சொல்லை கேட்க வேண்டும் என்பதாக மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த எறும்பை விஷயத்தை கூறி உதாரணம் காட்டி இருக்கின்றான். படை போய் கொண்டிருக்கும் போது சுலைமான் நபி ஹுதுஹுது பறவை எங்கே என்று தேடுகிறார்கள். போகின்ற அந்த வழியில் தண்ணீருடைய இடத்தை காட்டி கொடுக்கக்கூடிய அந்த பறவை, தண்ணீருடைய அந்த தேட்டம் ஏற்பட்டது என்று சொன்னால் ஹுதுஹுது பறவை தண்ணீர் உள்ள இடத்தை வந்து சொல்லி இத்தனை மைலுக்கு அப்பால் இந்த தண்ணீர் இருக்கின்றது என்று காட்டி கொடுக்குமா. அந்த பறவை எங்கே என்று சுலைமான் நபி தேடுகிறார்கள். சில நேரத்திற்கு பிறகு கோபம் அடைந்த அவர்கள், அது வருகின்ற போது தக்க காரணம் இல்லை என்று சொன்னால் ஒன்னு அதை அறுத்து விடுவேன் அல்லது கடுமையான தண்டனை கொடுப்பேன் என்பதாக சுலைமான் நபி கூறினார்களாம். அந்த பறவை வந்தது. காரணம் கேட்கிற போது அந்த பறவை சொன்னதாம், இது போன்று சபா என்ற நாடு இருக்கின்றது, அந்த சபா நாட்டில் ஒரு பெண்மணி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றாள், அந்த பெண்ணை பின்பற்றக்கூடிய மக்கள் இருந்து வருகின்றார்கள், அந்த பெண்மணி சூரியனுக்கு சஜிதா செய்கின்றாள், அந்த மக்களும் சூரியனுக்கு சஜிதா செய்கின்றார்கள், அல்லாஹ்வுக்கு தானே சஜிதா செய்ய வேண்டும், சூரியனை அல்லவா வணங்குகிறார்கள் என்று அந்த பறவை சுலைமான் நபியிடம் வந்து சொன்னதாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். நீ கூறுவது மாத்திரம் உண்மையாக இருந்தால் நான் அவர்களுக்கு அறிவுறுத்துவேன், அல்லது அவர்கள் கேட்கவில்லை என்று சொன்னால் தண்டனை கொடுப்பேன் என்று சொல்லி கடிதம் எழுதுகிறார்கள். கடிதம் எழுதி இதை அந்த பெண்மணியின் அரசவையில் போய் போட்டுவிடு என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அந்த போட்டுவிட்ட பிறகு அந்த பெண்மணி இளவரசி பிரித்து படிக்கின்றாள். இன்னஹு மின் சுலைமான் வஇன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுலைமானிடமிருந்தும் வரக்கூடிய கடிதம், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன் என்ற வாசகத்தை பார்த்தவுடன் அந்த பெண்மணி எக்கச்சக்கமான அருட்கொடைகளை, அன்பளிப்புகளை, பரிசுகளை கொடுத்து அனுப்பி வைக்கின்றாளாம். பரிசுகளை எல்லாம் எடுத்து போன அந்த மனிதர், சுலைமான் நபி அந்த மனிதரிடம் சொல்கின்றார்கள், பரிசு பொருட்கள் எல்லாம் எனக்கு தேவையில்லை, நாங்கள் கூறக்கூடிய இந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்க வேண்டும்,
இல்லை என்று சொன்னால் உங்களின் மீது போர் தொடுப்போம், உங்களை நாட்டை விட்டே துரத்துவோம் என்று சொல்லி மீண்டும் கடிதம் எழுதி அனுப்புகிறார்கள். எழுதிவிட்டு சொன்னார்கள், எப்படியும் அந்த பெண்மணி என்னை தேடி வருவாள். அவள் வருவதற்கு முன்னால் அவளுடைய சிம்மாசனத்தை யார் இங்கே கொண்டு வந்து வைப்பது என்று கேட்கிற போது இஃப்ரீத் என்ற ஜின்னு சொன்னதான். قال عفريت من الجن انا اتيك به قبل ان تقوم من مقامك. சுலைமான் நபியே, நீங்கள் இந்த இடத்தை விட்டும் இந்த சபையை விட்டும் எழுவதற்கு முன்னால் நான் கொண்டு வந்து விடுவேன் என்று சொன்ன போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், அதற்கும் முன்பதாக யார் எடுத்து வருவது என்று சொன்ன போது ஒரு ஆபித், ஒரு இறை வணக்கசாலி கூறுகிறார்களாம், காலல்லதி ஐந்தஹு இல்மும் மினல் கிதாபி அன ஆதீக பிஹி கப்ல ஐ யர்தத்த இலைக தருஃபு. நீங்கள் கண்ணை சிமிட்டுவதற்கு முன்னால், கண்ணை மூடி துறக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த சிம்மாசனத்தை எடுத்து வந்து வைப்பேன் என்று சொல்லி எடுத்து வந்து வைத்தார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்டார்களாம், இவ்வளவு பலமிக்க அந்த இஃப்ரீத் என்ற ஜின்னாலேயே முடியாத காரியம் உங்களால் எப்படி முடிந்தது என்று கேட்கிற போது அந்த ஆபித், அந்த வணக்கசாலி சொன்னாராம், நான் அல்லாஹ்வுக்கு அனுதினமும் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருந்தேன். அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருட்கொடைகளுக்கு நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருந்தேன். இது என் இரட்சகனின் அருட்கொடையாக இருக்கின்றது. எனவே அல்லாஹு தஆலா எனக்கு உதவி புரிந்தான் என்பதாக கூறினார்களாம். எனவே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாம் ஆக வேண்டும். எவ்வளவோ அருட்கொடைகளை அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கி இருக்கின்றான். அந்த அருட்கொடைகளுக்கெல்லாம் நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் மனிதர்களை குறித்து பேசும்போது கூறுவான், ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமா ஃபயகூலு ரப்பி அக்ரமன். மனிதர்களுக்கு நான் அருட்கொடைகளை வழங்கினேன் என்று சொன்னால் அந்த மனிதர்கள் என்னை புகழுகிறார்கள். ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என் ரப்பு என்னை சங்கை செய்து விட்டான் என்று கூறுகிறார்கள். அதே சமயம் வஅம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கா ஃபயகூலு ரப்பி அஹானன், நான் கொஞ்சம் அந்த அருட்கொடையை அவர்களுக்கு கொடுக்காமல் தாமதமாக ஆக்கினேன் என்று சொன்னால், கொஞ்சம் அப்புறப்படுத்தி வைத்தேன் என்று சொன்னால், என் ரப்பு என்னை இகழ்ந்து விட்டான், என் ரப்பு என்னை இழிவாக்கி விட்டான் என்று கூறுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். மனிதர்களுக்கு அருட்கொடைகள் வழங்கும் போது, மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா சோதனைகளை கொடுக்கும் போது, யா அல்லாஹ் என் சோதனையை என்னை விட்டு நீக்கிவிடு என்று ரப்பின் பக்கம் தேவையாக கூடிய மனிதர்கள் அருட்கொடைகளை எக்கச்சக்கமாக கொடுத்தான் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை மறந்துவிடக்கூடிய மனிதர்களாக ஆகி விடுகின்றார்கள் என்ற கருத்தை தான் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக உணர்த்தி காட்டியிருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாம் ஆக வேண்டும். குறைந்தபட்சம் எந்த அருட்கொடை நமக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் நாம் வாழுவதற்கு உயிரை கொடுத்திருக்கின்றான் அல்லவா? அந்த உயிரை கொடுத்ததற்காக வேண்டியாவது நாம் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். பனி இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் 3 மனிதர்கள் இருந்தார்கள். ஒரு மனிதர் தொழு நோயாளியாக இருந்தார், குஷ்ட நோயாளியாக. இன்னொரு மனிதர் வழுக்கை தலை உடையவர்களாக இருந்தார். இன்னொரு மனிதர் குருடராக இருந்தார். இந்த 3 பேரையும் இறைவன் சோதிக்க நினைத்து ஒரு வானவரை அனுப்பி வைக்கின்றான். முதலில் தொழுநோயாளியிடம் சென்ற அந்த வானவர், உமக்கு என்ன தேவை, உம்முடைய விருப்பம் என்ன, ஐயு ஷையின் அஹப்பு இலைக், நீ எதை விரும்புகிறாய் என்று கேட்கிற போது அந்த தொழுநோயாளி சொன்னாராம், எனக்கு எந்த ஆசையும் இல்லை, மனிதர்கள் என்னை ஒதுக்குகிறார்கள், நான் அருகில் போனேன் என்று சொன்னால் எல்லோரும் தள்ளி போகிறார்கள், எனக்கு லவ்னுன் ஹசன் வஜில்துன் ஹசன், எனக்கு அழகிய தோலும் அழகிய நிறமும் வேண்டும் என்று சொன்ன போது அந்த வானவர் தடவி விட்டார். அழகிய தோளுடையவராக அழகிய நிறமுடையவராக மாறி போனார். அடுத்து கேட்டார்கள், ஐயுல் ஆமால், ஐயுல் ஆமால், அதாவது ஐயுல் மாலி அஹப்பு இலை, நீ விரும்பக்கூடிய செல்வம் என்ன, உனக்கு என்ன செல்வம் வேணும், எதை நீ பிரியப்படுகின்றாய் என்று கேட்கிற போது அல் இபில், எனக்கு ஒட்டகம் வேண்டும் என்று சொன்னாராம். ஒட்டகத்தை கொடுத்து விட்டு இதன் மூலம் அல்லாஹு தஆலா உமக்கு பரக்கத் செய்வான் என்று சொல்லி போய்விட்டார்கள். அடுத்து வழுக்கை தலை உடையவரிடம் வருகின்றார்கள். அவரிடம் வந்து அதே போன்று
ஐயு ஷையின் அஹப்பு இலைக், நீ எதை விரும்புற என்று கேட்கிற போது எனக்கு நல்ல முடிதான் வேண்டும், இந்த வாழ்க்கை என்னை விட்டும் போக வேண்டும் என்று சொல்கிறார். தடவி விடுகிறார்கள் மலக்கு, நல்ல முடியுடையவர்களாக ஆகிவிடுகின்றார். அடுத்து கேட்கிறார்கள், உனக்கு பிடித்தமான செல்வம் எது என்று கேட்கிற போது எனக்கு மாடுதான் பிடிக்கும் என்று சொன்ன போது ஒரு மாட்டை கொடுக்கின்றார்கள். இதன் மூலம் அல்லாஹு தாலா உமக்கு பரக்கத் செய்வான் என்று சொல்லி போய் விடுகின்றார்கள். மூன்றாவதாக குருடரிடம் வருகின்றார்கள். குருடர்கிட்ட வந்து ஐயோ ஷையின் அஹப்பு இலைக், நீ எதப்பா பிரியப்படுகின்றாய் என்று கேட்கிற போது அல்லாஹு தாலா எனக்கு பார்வையை வழங்க வேண்டும், நான் அதன் மூலமாக மனிதர்களை பார்க்க வேண்டும் என்று அந்த குருடர் சொல்லும் போது பார்வையை தடவி விடுகின்றார், கண்ணை தடவி விடுகின்றார், பார்வை வந்து விடுகின்றது. உமக்கு எந்த செல்வம் விருப்பமானது என்று கேட்கிற போது ஆடுதான் எனக்கு பிரியமானது என்று சொல்கின்றார். ஒரு ஆட்டை கொடுத்து விட்டு இதன் மூலம் அல்லாஹு தாலா உமக்கு பரக்கத் செய்வான் என்று சொல்லி போய் விடுகின்றார். சில காலம் கழித்து இப்போதுதான் அல்லாஹு தாலா சோதிக்க விரும்புகின்றான். சில காலம் கழித்து முதலில் தொழுநோயாளியிடம் அந்த வானவர் வருகின்றார். தொழுநோயாளியை போன்றே வருகின்றார். வந்து கேட்கின்றார், நான் மிகவும் ஏழையாக இருக்கின்றேன், நீயும் ஒரு காலத்தில் இப்படித்தானே இருந்தாய், என்னை போன்றுதானே நீனும் இருந்தாய், அல்லாஹு தாலா உமக்கு செல்வத்தை வழங்கினானே, அல்லாஹு தாலா கொடுத்த உமது செல்வத்தில் இருந்து எனக்கு ஒரே ஒரு ஒட்டகத்தை மாத்திரம் கொடு, நான் அதை கொண்டு குலைத்துக் கொள்கின்றேன் என்று சொன்ன போது அந்த தொழுநோயாளியாக இருந்த அந்த மனிதர் சொன்னாராம், செல்வமாக இருக்கின்றார் அல்லவா, அந்த மனிதர் சொன்னாராம், இல்லை இல்லை, இந்த சொத்துகள் எல்லாமே பாரம்பரியாக வாழையடி வாழையாக என்னிடம் வந்தவை, நான் தொழுநோயாளியாக அல்லலாம் இல்லை, நான் தொழுநோயாளியாலாம் இல்ல, நான் ஆரம்பத்தில் இருந்தே அழகான தோளுடையவனாகத்தான் இருக்கின்றேன் என்று சொன்ன போது நீ சொல்லக்கூடிய செய்தி பொய்யாக இருந்தது என்று சொன்னால் உன்னை அல்லாஹு தாலா முன்பு போலவே ஆக்குவானாக என்று சொல்லி போய்விட்டார். அதே போன்றே ஆகிவிட்டார். அடுத்து வழுக்கை தலை உடையவரிடம் அதே போன்று வருகின்றார். வந்தவர் அந்த வானவர் கேட்கிறார், நீயும் என்னை போன்றுதானே ஒரு காலத்தில் இருந்தாய், நான் பெரும் கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு உம்முடைய மாட்டில் இருந்தும் அல்லாஹு தாலா உம்மை இந்த அளவுக்கு செல்வ சீமானாக ஆக்கிவிட்டானே, அந்த மாட்டில் இருந்தும் எனக்கு ஒரே ஒரு மாட்டை மாத்திரம் கொடு, நான் அதை கொண்டு பிழைத்துக் கொள்கின்றேன் என்று சொன்ன போது அந்த மனிதரும் முன்னால் சொன்ன மனிதரை போன்றே பதிலை சொன்னார். வாழையடி வாழையாகத்தான் இந்த சொத்து பத்துகள் எல்லாமே என்னிடம் இருக்கக்கூடியவை, நான் வழுக்கை தலையை உள்ளவனாகலாம் இல்லை என்று சொன்ன போது அந்த வானவர் அதே போன்றே பதிலை சொன்னார். நீ சொல்வது பொய்யாக இருந்தது என்று சொன்னால் உம்மை அல்லாஹு தாலா மீண்டும் பழைய நிலைமைக்கு ஆக்கி விடுவானாக என்று சொல்லி மூன்றாவது மனிதரிடம் வருகின்றார். குருடர்கிட்ட வருகின்றார். குருடராக இருந்த அந்த மனிதரிடம் வருகின்றார். செல்வ சீமானாக இருக்கக்கூடிய அந்த மனிதரை பார்த்து வானவர் கேட்கின்றார், நீயும் என்னை போலதானே ஒரு காலத்தில் பரம ஏழையாக இருந்தாய், அல்லாஹு தாலா உமக்கு ஆட்டை கொடுத்து பெரும் செல்வ சீமானாக ஆக்கிவிட்டானே, நான் ஏழ்மையில் வாடிக்கொண்டிருக்கின்றேன், ஒரே ஒரு ஆட்டை இறைவன் கொடுத்த அந்த ஆட்டுகளில் இருந்தும் ஒரே ஒரு ஆட்டை மாத்திரம் எனக்கு கொடு, நான் அதை கொண்டும் பிழைத்துக் கொள்கின்றேன் என்று சொன்ன போது அந்த குருடராக இருந்து பின்னர் செல்வந்தராக ஆன அந்த மனிதர் சொன்னாராம், நீர் கூறுவது அனைத்தும் உண்மைதான், நான் ஒரு காலத்தில் குருடராகத்தான் இருந்தேன், அல்லாஹு தாலா எனக்கு பார்வையை கொடுத்தான், பார்வையை கொடுத்தது மாத்திரம் அல்லாமல் என்னை செல்வ சீமானாக ஆக்கினான், இந்த சொத்துகள் எல்லாமே இறைவன் எனக்கு கொடுத்ததுதான், நீர் விரும்பக்கூடியதை எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹுக்காக நான் உமக்கு உம்மிடம் அதனுடைய பகரம் எதையுமே நான் கேட்க மாட்டேன், நீ இருக்கக்கூடியது அனைத்தும் உமக்குரியது என்று சொன்ன போது அந்த வானவர் சொன்னாராம், நீர் உண்மையை கூறிவிட்டீர்கள், நீர் உம்முடைய சொத்தை நீரே வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹு தாலா உங்களை எல்லாம் சோதிப்பதற்காக வேண்டிதான் என்னை அனுப்பி வைத்தான், முன்னால் இருந்த அந்த இரண்டு மனிதர்களும் அந்த சோதனையில் தோற்று போய்விட்டார்கள், நீர் வெற்றி பெற்று விட்டீர், அல்லாஹ் கொடுத்த அந்த அருட்கொடைகளை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த வானவர் சென்று விட்டார். ஆக அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக அந்த மனிதர் ஆனார். எனவே அல்லாஹு தாலா அதே செல்வத்திலேயே அவரை நிலைக்க செய்தான். அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாம் ஆக வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா
அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நம் அனைவரையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. திருக்குர்ஆனில் கூறுவது போன்று லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள் என்று சொன்னால் நாம் உமக்கு அந்த பகரத்தை அதிகமாக்கி கொடுப்போம். நீங்கள் எனக்கு மாறு செய்தீர்கள் என்று சொன்னால், நன்றி செலுத்தாமல் மாறு செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் எனது தண்டனை மிகவும் கடுமையானது என்பதாக அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் வலியுறுத்தி கூறி காட்டியிருக்கின்றான். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறைவனின் தண்டனைகளில் இருந்தும் பாதுகாக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்குவதோடு இறைவனின் அருட்படிகளுக்கெல்லாம் நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.